வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் கிச்சா பேசுகிறேன். பைத்தியத்துக்கு மருந்து சொன்ன மகாபெரியவா என்ன மருந்து சொன்னார் அப்படின்றத பற்றினது தான் இந்த பதிவு. அவர் என்ன மருந்து சொன்னார்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னால் நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கண்டிப்பாக பெல் ஐக்கான் கிளிக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வைத்தியம், மருந்து, மந்திரம் எல்லாம் செய்து பார்த்தாயிற்று. கடுகளவு கூட குணம் தெரியவில்லை. ஆட்டம் பாட்டம் கூச்சல் இல்லாமல் இருந்தாலே போதும் என்று நடுவயது பையனான அந்த பைத்தியத்தின் தாயாருக்கு தோன்றியது. மகாபெரியவாளிடம் அந்த பையனை அழைத்து கொண்டு வந்தால் பைத்தியத்தின் வாயில் எப்போதும் எச்சில் வழிந்து கொண்டிருந்தது. மகாபெரியவா அந்த பையனை பார்த்தார்கள். மகாபெரியவா சொன்னார்கள், நாக்கில் எச்சில் வந்தால் வாணி என்று சொல்வார்கள். வாணி என்றால் சரஸ்வதி. கவலைப்பட வேண்டாம், பிராமி கிருதும்னு ஒரு மருந்து கேள்விப்பட்டிருக்கியோ அப்படின்னு கேட்டார். கேரளாவில் கிடைக்கும் அப்படின்னு சொன்னார். அதோட வல்லார நெய் ஒரு பாட்டில் வாங்கி அதை வச்சுண்டு லட்ச ஆவர்த்தி பஞ்சாட்சர ஜபம் செஞ்சுட்டு அந்த பையனுக்கு கொடு. அப்புறம் வேப்பங்கொட்டை தெரியுமோன்னோ 2-3 கொட்டையை வெறுமனை நசுக்கி தேனில் குழைச்சி தினமும் இவன் நாக்கில் தடவிண்டுவா அப்படின்னு சொன்னார் மகாபெரியவா. 2 மாதங்கள் கழித்து தாயாரும் பையனும் வந்தார்கள். பையனிடம் சேஷ்டை இல்லை. மக்கு கணக்காய் மலங்க பார்த்து கொண்டிருந்தானே தவிர வேறு எந்த தொந்தரவுகளும் இல்லை. பையன் கொஞ்சம் படிக்க ஆரம்பிச்சிருக்கான் என்றால் தாயார் நிம்மதி பெருமூச்சுடன். மகாபெரியவா கையை தூக்கி ஆசீர்வாதம் செய்தார்கள். ஜெய ஜெய சங்கர ஹர ஹர சங்கர. இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கான் கிளிக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி நண்பர்களே.